வணக்கம். நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. இன்றைக்கு வந்து ஒரு கிழமைக்கு பிறகு வந்து தோட்டத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னு சொன்னால் கல்யாணம் விசேஷங்கள் அதுக்கெல்லாம் போயிட்டு வந்தது. அது வரைக்கும் அண்ணர் தான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பராமரிச்சிருக்கார். அண்ணாவுக்கு நன்றி. அதே நேரத்தில் வந்து இன்றைக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் மழை போட்டிருந்தது, ஆனால் வெயில் தான் கொளுத்துது. விடியவே வெயில் கொளுத்துது. தண்ணி வந்து 10 மணிக்கு முன்னே விட சொல்லியிருக்கீங்கன்னா அதுக்கு பிறகு தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடு. இந்த வெயில் கூட இருக்கிறதுனால தண்ணியை வந்து சரியாக பராமரிக்கணும், சரியாக விடணுன்றதுக்காக. இப்போ வாங்குங்கிற தோட்டத்துக்கு போவோம். மற்றது கத்தரி வந்து கொஞ்சம் பூச்சியெல்லாம் அரிச்சிருக்கு, அதையும் பார்ப்போம். மற்ற கீரைகளும் அப்படி தான் கிடக்கு. இனி உள்ளே போக பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மூசு இது வந்து அப்பப்போ தேவையை பொறுத்து எடுக்கணும். அப்படியே விடக்கூடாது. மூஷம் அப்படியே விடக்கூடாது. என்ன சொன்னால் விட்டதை இந்த வேறு அந்த பூச்சி அரித்து இலைகளெல்லாம் பலதாயிரும். பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே பூச்சி வந்து பாருங்க எல்லாம் அரித்து பலதாக போச்சு. அதே நேரத்தில் வந்து பீட்ரூட்டெல்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த எடுப்போம் கொஞ்சம் தேவைக்கு. இது மேலே அன்றைக்கி எடுப்போம். இந்த பாருங்க ஒரு பீட்ரூட்டு இருக்குது. இஞ்சால இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால இந்த சுக்குனி வெள்ளரிக்காண்டு சொல்கிறது சுக்குனி. பாருங்க எப்படிண்டு காய்ச்சிருச்சு, நல்லா காய்ச்சி நல்லா வந்திருக்கு. இதுக்கு மேலே விட்டால் உள்ள முத்திடும். இதுவும் இந்த சுக்குனியில் இதுவும் ஒரு இனம். இது குண்டு சுக்குனி, அதுவும் ஒன்று இருக்குது, எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மிளகாண்டெல்லாம் நல்லா வந்திருக்கு. இதில் வந்து கத்தரியை வந்து இந்த பூச்சி வந்து கண்டபடியாக அரிச்சிருச்சு. இந்த எல்லா இலையும் இப்போ வெட்டி விட போகிறோம். ஏன்னா இலை இருந்தால் கத்தரி வந்து மேல் எழும்பாது. மற்ற கத்தரி காயும் இருக்குது, வெள்ளை கத்தரி இங்கே இருக்குது பாருங்கள். வெள்ளை கத்தரி எல்லாம் பூச்சி இல்லாமல் இருக்குது, எல்லாம் எடுத்து விடுவோம். இங்கே பாருங்க, இந்த காய் இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே அதே மாதிரி இந்த கத்தரி இந்த பூச்சித்தன்மை இருக்குது தானே, அதால் வந்து இலையை எல்லாத்தையும் எடுத்து விடணும். இல்லாட்டி வந்து அநியாயமாக பலதாக போயிடும். தக்காளி வந்து பாருங்க நல்லா காய காய்ச்சிருக்கு. இந்த வெயில் வக்கையால் பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டாலும் அடங்காது. ஒன்று வந்து பழுத்துருச்சு, பாதி பழம். இந்த பாருங்க எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி பாருங்க வருது. இதுக்கு கிடக்கிறத பாருங்க எடுப்போம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்தையும் பார்க்கணும். முதல்ல வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி போட்டு மற்ற வெளியில் பார்ப்போம். வாங்க இஞ்சால சாதாரண தெரியும் தானே இந்த வெயிலோட தாக்கம் எப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அண்ணர் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனால ஓரளவு வந்து காஞ்சி போகாமல் அப்படியே இருக்குது. இப்போ வந்துட்டு நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புல்லுகள் எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி விடணும். பீட்ரூட் ஓரளவு வந்துடுச்சு. இப்போ இன்றைக்கு 2 பீட்ரூட் எடுத்துனாங்க சமையலுக்கு. இந்த பாருங்க அப்படியே இருக்குது. இந்த இலையெல்லாம் எடுத்து வறுக்கலாம். இனி ஒவ்வொரு நாளும் வந்து ஒன்று எடுக்கிறது தானே. அதே மாதிரி இங்கே மிளகா கண்டு இது வந்து குடமிளகா. இது வந்து சாதாரண மிளகா, உரைப்பு கொஞ்சம் குறைஞ்ச மிளகா, நில மிளகா. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது குடமிளகா. அதே நேரத்தில் இதுவும் கொஞ்சம் இந்த உரைப்பு இல்லாத கொஞ்சம் குண்டு மிளகா. அது காய்ச்சிருக்கு, நல்லா காய்ச்சிருக்கு. அதில் ஒன்று பழுத்து கிடந்தது, அதை எடுத்துட்டேன். குடமிளகா 2 காண்டு நிற்கிது. அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே அந்த மற்ற பக்கம் இது வந்து கேரட்டும் வந்து இப்போ கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்குது. ஆனால் மற்றபடி விளைஞ்சிருச்சு. எனக்கு தேவையை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கலாம். இந்த கேரட் இலையும் வர செய்து சாப்பிட நல்லாயிருக்கும். இது வந்து பீன்ஸ் வந்து இப்போ கொடி ஓடி அந்த பூத்து கொண்டு இருக்குது. இனித்தான் அது காய்க்க வலிக்கிடும். அதே மாதிரி நான் ஒரு 4 கண்டு அவரை வச்சேன்னா அது அவரை வந்து பூத்து கொட்டி கொண்டிருக்கு, காய்க்கையில்.
இது வந்து போஞ்சி. போஞ்சியை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி காணாதானே, வெயில் தானே, தாக்கம் தானே, அதால் வந்து எல்லாம் இந்த சுருண்டை மாதிரி வந்துருச்சு. பெருசாக காய் வந்து நல்லா இல்லை, கொஞ்சம் பழுத்த மாதிரியும் சுருண்டு போயும் இருக்குது. அதே நேரத்தில் மிளகா கண்டுலாம் நல்லா வந்துருக்கு. மிளகா கண்டுலாம் வந்து இப்போ பூத்துருச்சு, சின்ன சின்ன பிஞ்சுகள் வந்திருக்கு. அப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டு போக மட்டும் வந்தனால பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அடங்காது. என்ன சொன்னால் அவ்வளோத்துக்கு வைக்க. இப்போ இன்றைக்கு வந்து இப்போ நான் காலையில் தண்ணி ஊற்றுறேன், மத்தியானத்து பிறகு மழையாண்டு போட்டிருக்கு. சில நேரம் பெய்யும், சில நேரம் பெய்யாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த போஞ்சி இந்த கீழே தான் இருக்கும். அப்படியே அதுக்குள்ள பார்த்து எடுக்கணும். அந்த கிராலைன்னு சொல்லுவாங்க, நல்லா அந்த சுருண்டு போய் இருக்குது. வந்து என்ன சொன்னால் அந்த தண்ணி வெயில், தண்ணின்றதை விட தண்ணி எவ்வளோ விட்டாலும் வெயிலிൻ്റെ தாக்கம் ஒரு 30 டிகிரிக்குள்ளே இருந்தால் பரவாயில்லை. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 40 டிகிரி தாண்டி 45 டிகிரி இன்றைக்கில் வந்து இங்கே தாங்கிறது. இங்கே வந்து மற்ற நாடுகள் மாதிரி இல்லை. இந்த ஐரோப்பாவில் வந்து ஒரு குளிர் வந்து கூடினாலும் பிரச்சனை, வெயில் கூடினாலும் பிரச்சனை, ரெண்டும் கட்டாத மாதிரி தான் இங்கே வாழ்க்கை. என்ன செய்கிறது, ஒன்றும் செய்யலாது. ஆனால் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றி கொண்டு அதுக்கேற்ற மாதிரி போகணும். இப்போ ஒரு கொஞ்சம் போஞ்சி கிடச்சிருக்கு. இந்த பக்கம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்புறம் காமிக்கிறேன். முதல்ல தண்ணி ஊற்றணும்னு நினச்சினா 10 மணிக்கு முன்னாடி தண்ணி ஊற்ற சொன்னது. அதனால தான் இதில் வந்து கொஞ்சம் கீரை இருக்குது, தண்டு கீரை. அந்த கீரையும் அப்புறம் கொஞ்சம் எடுக்கணும். அப்புறம் வந்து இந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணணும் நினச்சினா இப்போ ஒரு இல்லாமல் 10 நாளாக இல்லை தானே. அப்போ அதனால் வந்து புல்லுகள் கொஞ்சம் கூடிருச்சு. அதே மாதிரி இது வந்து உருளைக்கிழங்கு இருந்த இடம் எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டது தானே. இது புறகு நட்ட வெங்காயம். ஆனால் அந்த வெக்கையால் வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரியே இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம். மற்றது வெங்காயம் வந்து எடுக்கணும். நான் இன்றைக்கு கொஞ்சம் எங்களோட தேவைக்கண்டு சொல்லி எடுக்க போகிறேன். மீதி வந்து அப்புறம் எடுத்து போட்டு அடுத்தடுத்த நாளில் விரைக்கில் வந்து அதை எடுக்கிறது தானே. இப்போதைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம். இந்த வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம், அவ்வளோ இந்த ஓரளவு பெருசு, ஆக பெருசு ரெண்டும் இல்லை, ஆக சின்ன ரெண்டும் இல்லை, ஓரளவு சைஸில் இருக்குது. அதுதான் இந்த வைக்கல் போட்ட இடமெல்லாம் புல்லுகள் கொஞ்சம் குறைவு முளைச்சது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாவல் கண்டு வந்து இப்போ பாருங்கள் கொடியோடு வலிக்கிட்டுருச்சு. அநேகம் இப்போ இந்த மாத கடைசிக்குள்ளெல்லாம் பூத்து காய்க்க வலிக்கிட்டுரும். ஒரு கண்டு எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்தாச்சு. என்ன ஒரு 5-6 காய் காய்ச்சாலும் பெரிய விஷயம். இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் முன்னுக்குள்ளது சுக்குனி, மற்ற பக்கம் உள்ளது வந்து பட்டர் நாட்டுன்னு சொல்லி அந்த முட்டி பூசணி. அது கிடந்த விதையை போட்டோன்னா விரட்டும்னு சொல்லி முளைச்சிருக்கு. இனி வந்து கொஞ்சம் தண்ணிகள் கூட கொள்ளைக்கில் வந்து அப்புறம் அந்த வெயில் தாக்கம் குறையணும். முதல் ஒரு 30 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் இதுகளோட வளர்ச்சி கொஞ்சம் கூடவாக இருக்கும். இது வந்து 40 டிகிரி 45 டிகிரி இன்றைக்கில் வந்து அதோட வளர்ச்சியும் சரியான கஷ்டப்பட்டு தான். அதுவும் தண்ணி எவ்வளோ விட்டாலும் வெயில் எல்லா தண்ணியும் எடுத்துருது. ஓரளவு தண்ணி ஊற்றுவோம். சில நேரம் மத்தியானத்துக்கு மேலே மழை வந்தால் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் நாளைக்கு பார்த்து விடுறது தானே. எனக்கு முக்கியமாக வந்து இப்போ எல்லா பயிர்களும் தேவை. அதே நேரத்தில் வந்து எங்களோட மிளகாக்கண்டு, ஊர் மிளகாக்கண்டு அது காய்ச்சி இப்போ பூக்க வலிக்கிட்டுருச்சு. எனக்கு காய் வந்துடும். இப்படி இப்போ இந்த மாத கடைசியில் வந்து எப்படியும் கொஞ்சம் காய் எடுக்கலாம். அதே மாதிரி முன்னுக்கும் மிளகாக்கண்டு, கத்தரி கண்டு, இந்த வெள்ளை கத்தரி. இது பார்த்திங்கன்னு சொன்னால் மஞ்சள் கொஞ்சம் இருந்த மஞ்சள் தங்கச்சி இந்த மகளின் சடங்கு போயிட்டு வரைக்கும் அந்த மஞ்சளை வந்து நட்டு விட்டது வந்தது. அந்த கொஞ்சம் வெக்க கூட தானே இப்போ அதில் வந்து அநியாயமாக மலையர் கண்டு போட்டு பார்ப்போம். இந்த கத்தரி கடும் சொன்னது இல்லை, இருக்கிற இல்லையே எல்லாத்தையும் வெட்டி விடுவோம். அது வந்து பூ காய் எல்லாத்தையும் நாசம் பண்ணுது. இந்த பூச்சி முதல் வந்து இங்கே பாருங்க, இல்லை அந்த பூ காய் எல்லாத்தையும் நாசம் பண்ணி கொண்டிருக்கு. இந்த இது வந்து முதல் உருளைக்கிழங்கு வந்தது.
உருளைக்கிழங்கு சீசன் முடியுதானே இப்போ கத்திரிக்காய்க்கு தொத்திடுச்சு. அப்போ அதால் வந்து இந்த மேலே வந்த கத்திரி பூவெல்லாம் வந்து வீணாக போச்சு. அதே மாதிரி பாருங்கள், எல்லா கத்திரியையும் நாசம் பண்ணி வச்சுருக்கு. கத்திரிக்கு பெருக்க விடாமல் பண்ணிடுச்சு. அப்போ எல்லாத்தையும் இலையை மட்டும் எடுத்து விட்டா அப்புறம் அங்கே சாப்பிட்றது ஒன்றும் இல்லை. அது இந்த சீசனுக்கு இப்படி தான். அந்த எல்லாத்தையும் வெட்டி எடுக்கணும். எனக்குன்னா அநியாயமாக நல்லா பூ பூக்குது, காயும் வருது. நல்லா போட்டு நறுக்கி விட வேண்டிய ஒரு வழி இல்லை. அது வந்து இந்த இலையின் பின்பக்கம் வந்து பூச்சி நிறைய இருக்குது. அதில் அந்த வெள்ளை கத்திரிக்காய் எந்த இடக்கும் அதை வெட்டி விடுவோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தக்காளி கண்டுகள் இருக்கான அதில் ஒரு சைட்டில் உள்ள இலைகள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு மேலே கயிறு போட்டு இழுத்து கட்டணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடி பழைய நிலவரத்துக்கு வந்துடும். குளிரும் இந்த வெயிலும் குறைஞ்சிட்டு போது தான் அதோட தாக்கம் குறைஞ்சால் தான் செடிகளும் நல்லா வளரும். பார்ப்போம். ஆனால் இப்போ இருக்கிற வரைக்கும் வடிவாக அதெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி விட்டால் தான் சரியாக வரும். இப்போ இந்த கத்தரியும் வந்து அதில் வந்து பூச்சி அரிக்க விட்டுருக்கு. முந்தி வந்து உருளைக்கிழங்குக்கு தான் அது கூடுதலாக அந்த பூச்சி இருந்தது. இப்போ வச்சுக்கணுன்னா அந்த கத்திரியையும் அநியாயமாக அதெல்லாம் இப்போ எல்லா கத்திரியில் உள்ள அத்தனை இலைகளையும் எடுத்து விடணும். எடுத்து விட்டால் தான் அந்த கத்திரி நிறைய காய்ச்சி இருந்தது எல்லாம் பழுதாக போச்சு. அது அந்த பூச்சி இந்த சீசனுக்கு வந்து அநியாயத்துக்கு உருளைக்கிழங்கு சுத்தமாக சாப்பிட்டு அழிச்சு விட்ரும். என்ன செய்ய ஒன்றும் செய்யலாது. தோட்ட பராமரிப்புன்றது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். மற்றது நேரம் போகிறோன்னு தெரியாது. ஏன்னா தோட்டத்தில் வந்தேன்னு சொன்னால் எப்போ நேரம் போகுதுன்னு தெரியாது. சில நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்றுடுறது. வேலை நேரம் போக வேலையாக இருந்தால் ஒன்றும் செய்யலாது. வேலை இல்லாத நேரங்களில் வந்து இதில் வரைக்கில் வந்து சின்ன சின்ன ஒரு சந்தோஷம். அந்த மரக்கறி எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிடக்கில் வந்து அதை விட வேறு என்ன சந்தோஷம் பண்ணி கிடக்குது. பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் வெயிலால் நிறைய இடம் அப்படியே கறி போய் கிடக்கு. சனங்கள் மக்களும் இங்கே எவ்வளோ தான் தண்ணியை ஊற்றுறது, ஓரளவு தான் ஊற்ற முடியும். இது பார்த்திங்கன்னா சரியாகும். பேர்த்து எல்லா இடம் வடிஞ்சு ஓடுது. இப்போ வெயிலும் வந்துட்டுருக்குது. 10 மணி ஆக போகுது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மிளகை இந்த பழத்து இருந்துச்சு ஒன்று, அதை எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பழத்தது ஒன்று. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இது வெங்காயம் கொஞ்சம் இப்போ அப்படியே வாடி வந்துட்டுருக்கு தானே. சின்ன சைஸ் தான், ஆனால் சரியான காரம். பெரிய வெங்காயம் தான் சின்ன சைஸாக இருக்குது, ஆனால் காரமானது. அதில் கொஞ்சம் எடுப்போம். இப்போ வீட்டு தேவைக்கு தானே, தேவையை பொறுத்து எடுத்துகிட்டு பிறகு வந்து ஒரு அடியை எடுத்துன்னு போயிட்டு காய வச்சுட்டு கொஞ்சம் நாள் எடுத்த தேவைக்கு பாவிக்கலாம் தானே. கணக்காண்டு இல்லை. என்ன சொன்னால் இந்த முறை வந்து இந்த வெயிலால் வந்து கொஞ்சம் விளைச்சல் குறைவு தான். இருந்தாலும் பூமி மாதா எங்களை ஏமாத்தலை தந்திருக்கிறா. உண்மையில் இந்த விஷயத்தில் வந்து கூடான கோடி நன்றி சொல்லணும். எனக்கு ஒரு விஷயம் நாங்கள் விரும்பி செய்யக்கல, அதுக்கான பலன் கிடைக்கல, அதோட சந்தோஷம் வந்து அலாதியானது. அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்க, அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும். வாங்குவோம். அங்கே போயிட்டு உருளைக்கிழங்கும் கொஞ்சம் எங்கிட்ட தேவை கெடுக்கணும். இப்போ வந்து அது கொஞ்சம் கிளறி முன்பக்கம் அது ஒரு நீள வரிசையாக இருக்குது உருளைக்கிழங்கு. ஒரு 1 கிலோ எடுப்போம். சும்மா அப்படி இதாக கிளறி போட்டு மம்பட்டி கொண்டு இல்லை. அதனால் வந்து இந்த முழு ரெண்டையில் கிளறி கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுப்போம். அப்புறம் வந்து தேவையை பொறுத்து எடுக்கலாம் தானே. உருளைக்கிழங்கு, வெங்காயம், பீட்ரூட், கீரை, அந்த பிளத்துன்னு சொல்லி இங்கே ஃப்ரான்ஸில் உள்ள அந்த தண்டு கீரை, அது வந்து சத்து கூடின கீரையாம். அப்போ அது அந்த மாதிரி மற்றது சுக்குனியில் வந்து நீளமாக ஒன்று எடுத்தது. அதே மாதிரி குண்டு சுக்குனி அதுவும் ஒன்று எடுத்தது. ஒன்று தான் காய்ச்சிருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காய்க்குமென்று நினைக்கிறேன்னு தெரியலை. இன்னும் நாள் இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ 7ஆம் மாதம் தானே, 8ஆம் மாதம் 9ஆம் மாதம். அப்போ 9ஆம் மாதம் கடைசி வரைக்கும் ஓரளவு எங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும்.
நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்கள், சந்தோஷம். நீங்களும் இப்படி ஒரு குட்டி தோட்டம் செய்து பாருங்க, அதுலேருந்து வர்ற சந்தோஷமே வேறு. நிறைய பேர் வீட்டு தோட்டம்லாம் செய்கிறீங்க. உங்களோட உங்களோட நல்ல விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். வாங்குவோம். வந்து கொஞ்சம் இப்போ வீட்டு தேவைக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கு, ஒரு வெள்ளை கத்திரிக்காய், இது சுக்குனி, நீள சுக்குனி, இது வந்து குண்டு சுக்குனி, ஒரு தக்காளி பழம், இன்னும் பழக்கையில் நான் எடுத்துட்டேன், அதோட ஒரு பழுத்த மிளகாய். இது பார்த்திங்கன்னு சொன்னால் கீரை, தண்டு கீரை, இருக்க முற்றி விட்டுரும். இப்போ பார்த்திங்கன்னா தண்டு கீரை, பீட்ரூட் 2 எடுத்துருக்கேன். இந்த தண்டு கீரையும் வந்து இது நல்லா இருக்கும், பிளத்துன்றது. அதோட வந்து கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி எடுக்கலாம். கனாலை பிறகு தோட்டத்துக்கு வந்தது வேறு என்ன சந்தோஷம். அண்ணனுக்கு நன்றி, தண்ணி ஊற்றுனதுக்கு, வர்ற வரைக்கும் எங்களோட தோட்டத்தை பார்த்ததுக்கு. வேறு என்ன, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இன்றைக்கு வந்து திடீர்னு வந்ததுனால கொஞ்சம் இந்த மாதிரி தான் எடுத்தது. ஓகே, இனி பார்ப்போம் அடுத்த வீடியோவில். நீங்கள் வச்சுருக்கிற இடத்துலையும் உங்களுக்கு காய்கறி எல்லாம் எப்படி கிடச்சிருக்குது, எப்படி அது சம்மந்தமாக ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் மெசேஜில் சொல்லுங்கள், பார்ப்போம். வேறு என்ன, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.